தி ஸ்மைல் மேன் இது ஒரு சைக்கோ கிரைம் படம். இந்த படத்தில் சரத்குமார், கலையரசன் நடிச்சிருக்கிறாங்க. கலையரசன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு கலையரசன் முன்னாடியே தூக்கு போட்டு இறந்ததுனால தன்னோட காதலி சாவுக்கு காரணமாக இருந்த போலீஸ் ஆஃபீஸர் சரத்குமாரை கொல்றதுக்கு துடிப்பான். கடைசியில் சரத்குமார் சைக்கோவை கொன்னானா இல்லை சைக்கோ சரத்குமாரை கொன்னானா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கலையரசன் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் வேலை செய்வான். பணத்தையெல்லாம் அறுக்கிறதுனால அங்கே இருக்கிற சக ஊழியர்கள் கலையரசன்கிட்ட பழகவே மாட்டாங்க. இவன் மேலே நாத்தடிக்கும், இவன் ரொம்ப லோ கிளாஸு அப்படிங்கிறதுனால ஒதுக்கி வச்சுடுவாங்க. ஒரு பித்து பிடிச்ச மனநிலையிலேயே கலையரசன் இருப்பான். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு நர்ஸு மட்டும் கலையரசன் மேலே ரொம்ப பாசமாக கலையரசனுக்கு வேணுங்கிற சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து கொடுத்ததுனால கலையரசனுக்கு அந்த நர்ஸ் மேலே காதல் வந்துடும். ஒரு நாள் கலையரசன் அந்த நர்ஸு வீட்டுக்கு போக அங்கே ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். இது யார் குழந்தை அப்படின்னு கேட்கும்போது அந்த நர்ஸு சொல்லுவான், அது என்னோட குழந்தை தான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கலையரசன் கேட்டதுக்கு சாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்குவான். ஆனால் அந்த குழந்தைக்கு கலையரசனை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் அந்த நர்ஸுக்கிட்ட நான் உங்களை லவ் பண்ணுறேங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த நர்ஸ் இருந்துக்கிட்டு, நான் உங்களை ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னோடய குழந்தை உங்களை பிடிச்சிருந்தா தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு கலையரசன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பான், நான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எதிர்த்து வீட்டில் இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் சரத்குமார் சார் தான் எனக்கு பிடிக்கும், அவர் தான் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கலையரசன்கிட்ட சொல்ல, கலையரசன் கோவப்பட்டு அந்த பொண்ணை அடிக்க போவான். அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுவான். பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த பொண்ணை பிடிக்கும்போது தெரியாதனமாக மூக்கை அமுத்திடுவான். அந்த பொண்ணு மூச்சு திணறி இறந்துடுவான். தன்னோட பொண்ணே இறந்துட்டாலே அப்படின்ட்டு நர்ஸும் தூக்கு போட்டு கலையரசன் முன்னாடியே இறந்து போயிடுவான். இதனால் கலையரசன் கோவப்பட்டு இதுக்கு காரணம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சரத்குமார் தான், அதனால் அவனை கொல்லணும் அப்படின்னு சைக்கோவாக மாறிடுவான். போலீஸ் ஆஃபீஸருக்கு சொந்தமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணுவான். கோர்ட்டில் நடக்கிற கேஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுவான். யார் யார் பெண்களை அவமானப்படுத்தி கொன்னாங்களோ அவங்களையெல்லாம் தேடி தேடி கொலை பண்ணுவான். குழந்தைகளை யார் யார் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் தேடி தேடி கொலை பண்ணி அவங்க வாயெல்லாம் சிரிக்கிற மாதிரி பண்ணிவிடுவான். ஏன்னா நர்ஸு இவனை பார்த்து சிரித்ததுனால தான் இவனுக்கு நர்ஸு மேலே காதல் வந்தது. அதேமாரி கொலை பண்ணி அவங்கள சிரிக்கிற மாதிரி வாயை கிழித்து ரசிப்பான். அந்த பொணமெல்லாம் சிரிக்கிறது தன்னோட காதலியே இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சைக்கோ மனநிலைக்கு போயிடுவான். ஏகப்பட்ட பேரை கொன்று அதே மாதிரி வாயை கிழிச்சு கிழிச்சு வச்சுடுவான். சரத்குமார் அந்த ஏரியா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறனால இது ஒரு சைக்கோ கொலை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடுவாங்க. கலையரசனையும் சரத்குமார் கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ தான் கலையரசன் சொல்லுவான், நீங்கள் தான் என்னோட எதிரி, உங்களை தான் கொலை பண்ண போகிறேன், இத்தனை கொலைகளை பண்ணினாதான் நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு நான் நினச்சி கொலை பண்ணேன், அதேமாரி என்னை தேடி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இத்தனை நாள் உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். அப்போ கலையரசனை சரத்குமார் அடித்தே கொன்னுடுவார். இந்த படத்துல இருந்து தனக்கு ஒன்று கிடைக்கலினா அதை விட்டு மறந்து போயிடணும். அதையே நினச்சிட்டு இருந்தால் ஒரு சைக்கோ மனநிலைக்கு நம்ம மாறிடுவோம். அதனால் நிறைய குற்றங்களை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலையா, அதை மறந்துட்டு வேற ஒன்று மேலே ஆசைப்பட பழகிக்குங்க. அப்போ தான் நம்ம இந்த உலகத்தோட ஒத்து சந்தோஷமாக வாழ முடியும். கிடைக்கலின்னு அந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே நம்ம போய் சைக்கோ மனநிலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. என்னோட அழுத்தமான கருத்தும் கூட. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.